Hi students, welcome to IK Academy. எஸ்ஐபிசிக்கு யூஸ் ஆகுற மாதிரி உளவியல் சைக்காலஜில இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் நீ இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டீங்க. சரி, நீங்க பார்த்தே இருக்காத அளவுக்கான ஷார்ட்கட்ஸை நான் சொல்லித்தர போறேன். ஓகேவா? கொஞ்சம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஷார்ட்கட்ஸ் புதுசா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, அதனால யோசிக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு போற எல்லா வீடியோஸையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களை பர்சனலா எஸ்ஐபிசி எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ண வைக்கிறேன். ஓகே, ஸோ எஸ்ஐபிசிக்கான அட்மிஷனும் போயிட்டு இருக்கு, போடுற வீடியோஸும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த 60, 80, 90க்கான HCF மீட் போன என்ன வரும்னா, நான் டக்குன்னு ஆன்சர் டென்னு சொல்லிடுவேன். அது எப்படி சார் டக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, முதல்ல மீட் போவானா என்ன நமக்கு தெரியும். HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீ பேர் பொது பகுத்தி. என்னது? மீ பேர் பொது பகுத்தி. பகுத்தி அப்ப ஒரு வகுக்கிற நம்பர் தான். ஓகேவா? வகுக்கிற நம்பர் தான் மீ போவா. ஒரு ஃபேக்டர் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்ப வகுக்கிற நம்பர் ஃபேக்டர்னா அது சின்ன நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? சின்ன நம்பரா தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இது சின்ன நம்பர்னு பார்க்கணும். இது ஒரு ஆப்ஷன். ஆனா அது 100% கண்டிப்பா ஆன்சர் ஆகுமா சார்னா அப்படி இருக்காது. இது ஒரு பாயிண்ட் நினைச்சுக்கோங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் சின்ன ஆப்ஷன் தான் மீ போவா இருக்கும். இது ஒரு லாஜிக். இன்னொரு லாஜிக் என்னன்னா, இந்த 60, 80, 90 தானே நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்ப 60, 80, 90 விட அது சின்னமா இருக்கணும். ஏன்னா அந்த மீட்டர் பொது வகுதிங்கிறது 90ஐயும் வகுக்கணும், 80ஐயும் வகுக்கணும், 60ஐயும் வகுக்கணும். அப்ப அந்த நம்பர் இந்த 3 விட சின்னதா இருக்கணும், இல்ல அதுல கொடுத்துருக்க சின்ன நம்பராகவும் இருக்கலாம். அப்ப நீங்க ஆப்ஷனை பாருங்க. இதுக்கான மீப்போ 90 வருமா? கண்டிப்பா வராது. 80 வருமா? கண்டிப்பா வராது. 70 வருமா? கண்டிப்பா வராது. 10 தான் வரும். ஏன்னா 10 தான் இதுல இருக்க நம்பரோட சின்னதா இருக்கு. ஓகே, அப்ப மீப்போனா என்ன பண்ணும்னா, கொடுத்துருக்கிறதுல சின்ன நம்பர் இருக்குல்ல. இப்போ ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆப்ஷன்ல 60 இருந்தா அப்ப நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, சோ கொடுத்துருக்கிறதுல சின்ன நம்பர் மீப்போவா இருக்கலாம், இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர் தான் இருக்கும். இப்ப இதுல இருக்கிறதுல சின்ன நம்பர் எனக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படி வந்தா அதை நீங்க டிக் பண்ணிடலாம். நீ கேட்கலாம், சோ ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டா, ரெண்டு ஆப்ஷன் அந்த மாதிரி இருந்தா அப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகும். சரி, இதுக்கு எது சார் ஷார்ட்கட் அப்படின்னா, இது ஒரு விஷயம் புதுசா இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் ஒரு ஆப்ஷன் வந்தா போடுங்க, ரெண்டு ஆப்ஷன் வந்தா நம்ம போட்டுதான் ஆகும். அதையும் தாண்டி அந்த ஆன்சர் இருக்குல்ல, அது இதையும் வகுக்கணும், இதையும் வகுக்கணும், அதையும் வகுக்கணும். அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கல. பாருங்க, நான் ஆப்ஷனை மாத்துறேன், இப்படி தரேன், 60, 10 கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த ரெண்டும் வராது. ஆனா இது ரெண்டுல ஒண்ணுதானே ஆன்சரா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இது இதை வகுக்கும், ஆனா இது ரெண்டையும் வகுக்குமா? வகுக்காது. அப்ப இதுனா எல்லாத்தையும் வகுக்குது. கரெக்டா, இதான் எல்லாத்தையும் வகுக்குது. இப்ப நான் இன்னொரு ஆப்ஷன் தரேன், இங்க பாருங்க, 20, 10 தரேன். கண்டிப்பா இது ரெண்டு ஆன்சர் இல்ல. 20ங்கிறது இது எல்லாத்தோட சின்ன நம்பர் தான். ஆனா 20ங்கிறது 60 வகுக்கும். எப்ப அதை வகுக்கும்? 90 வகுக்குமா? வகுக்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, வர மீப்போன்றது இதெல்லாம் விட சின்ன நம்பரா இருக்கணும், சேம் டைம் அது எல்லாத்தையும் வகுக்கவும் செய்யணும். இப்படி வந்தா அதுக்கு பேரு HCF மீப்போ. முடிஞ்சு. இப்ப நெக்ஸ்ட் LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த क्वेश्चन பாருங்க. 60, 80, 90 அதே நம்பர்ஸ், அதுக்கு LCM மீசிமா கேக்குறாங்க. மீப்போனா என்ன சொன்னேன், வர்ற ஆன்சர் இதுல இருக்கிற சின்ன நம்பரா இருக்கலாம், இல்ல அதை விட சின்ன நம்பரா தான் இருக்கும், அந்த நம்பர் எல்லாத்தையுமே வகுக்கணும். அதான் மீப்போவான்னு நான் சொன்னேன். கரெக்டா? மீசிமானா என்ன பண்ணணும்னா, மீசிமா மீச்சிரு பொது மடங்கு. அப்ப இதோட மடங்கு, இதோட மடங்கு, இதோட மடங்குல பொதுவா இருக்கிறதுல காமன் நம்பர் தான் மீசிமா. கரெக்டா? அப்ப என்ன பண்ணுனா, இதை இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன? 90. அந்த 90 மேபி எல்சியமா இருக்கலாம், இல்ல இதை விட அது பெரிய நம்பர் தான் எல்சியமா இருக்கும். அப்ப ஒண்ணு 90 இல்ல 90க்கு மேல இருக்கிற நம்பர் தான் மீசியமாவா இருக்கும். 60 அப்ப இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. 70 இருக்குமா? இருக்காது. 80 இருக்குமா? இருக்காது. எனக்கு 90 இல்ல 90 விட பெரிய நம்பர் தான் எல்சியமா இருக்கும். அப்ப டெஃபினட் ஆன்சர் என்னது? 720. டக்குன்னு கேட்பீங்க, சார் ஒரு ஆப்ஷன் இதை விட பெருசா வந்துச்சு போட்டோம், ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆப்ஷன் வந்தா இன்னொரு ஆப்ஷன் செட் பண்றேன். இதை பாருங்க, 360, 220. நான் ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க, 60, 70 கண்டிப்பா வராது. இதெல்லாம் விட பெரிய நம்பர் தான் ஆன்சரா இருக்கும்னு சொல்லிட்டேன். அப்ப 360, 720 ரெண்டுல யார் வேணாலும் எல்சியமா இருக்கலாம், ரெண்டுல யார் வேணாலும் எல்சியமா இருக்கலாம். ஆனா அந்த எல்சியம்ங்கிறது இதோட மடங்கா இருக்கணும், இதோட மல்டிபிளாவும் இருக்கணும். கரெக்டா? இதோட மல்டிபிளா. அப்ப 60ஓட மல்டிபிளா 360 இருக்குமா? இருக்கும். ஏன்னா 60 360. 90ஓட மல்டிபிளா 360 இருக்குமா? இருக்கும். ஏன்னா 90 360.
80 மல்டிபிள் 360 வருமா? வராது. ஏன்னா 80 நாள் 320, 85 400 போயிடும். அப்ப கண்டிப்பா அந்த 360 வராது. 720 ஆன்சர். புரிஞ்சிச்சா எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்றோம்ட்டு? நீ போவானா இருக்கிறதே சின்ன நம்பரா இருக்கணும், அந்த நம்பர் அதெல்லாமே வகுக்கணும். சேம் டைம் மீசிமான்றது இது எல்லாத்தையும் விட பெரிய நம்பரா இருக்கணும், அது இதோட மடங்களையும் இருக்கணும்ன்ற. புரியுதா? இந்த மாதிரி மீபோவா மீசிமா லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி क्वेश्चंस சால்வ் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல இன்னொரு क्वेश्चन பார்க்கலாம். சரி, மூணாவது क्वेश्चन பாருங்க. 2/3 8/9 14/27 64/81. இதுக்கான மீபோவா HCF என்ன வரும், மீசிமா LCM என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இப்போ இது எப்படி அடிக்க நான் சொல்லி தரேன். கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க? மீபோவா HCF தானே கேக்குறாங்க. என்ன கேட்கிறாங்களோ, அதாவது இது ஒரு क्वेश्चन இது ஒரு क्वेश्चन, ரெண்டு क्वेश्चन போய் அடிக்கணும். என்ன கேட்கிறாங்களோ அதை மேல போடணும். ஓகே, HCF தானே கேக்குறாங்க, மீபோவா தானே கேக்குறாங்க, அப்ப அந்த HCF மேல போடும். இன்னொரு டைம் LCM கீழே போடணும். அப்ப என்கிட்ட மீபோவா HCF கேட்டாலே நான் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஆனா HCF மேல போடணும், LCM கீழே போடணும். இப்ப நீங்க சொல்லுவீங்க LCM மீசிமா என்ன பண்ணணும், மேல LCM போடணும், கீழே HCF வேணும். ரொம்ப சிம்பிள். என்ன கேட்கறாங்களோ அது மேல, இன்னொன்னு கீழே, அவ்வளவுதான். தட்ஸ் இட். இப்ப மீபோ HCF மேல என்ன போட சொல்லிருக்கோம், HCF போட சொல்லிருக்கோம். அப்ப மேல மீபோ ஆயிடும். சோ 2 8 16 64 நீங்க மீபோ எடுத்து பாருங்க, 2ன்னு வரும். சோ மேல 2 போட்டுருங்க. கீழே என்ன பண்ணணும், LCM எடுக்கணும். அப்ப 3 9 27 81 LCM எடுத்தீங்கன்னா 81 தான் வரும். சோ அதான் ஆன்சர். அப்ப HCF மீபோவான்னு கேட்டா ஆன்சர் 2/8 முடிஞ்சு. இப்ப LCM மீசிமா நீங்களே போட்டுடலாம், நீங்களே போடலாம். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ LCM மேல அப்ப 2 8 16 64 மேல LCM 64 வந்திருக்கும், கீழே HCF 3 9 27 81 HCF 3 வந்துரும். அவ்வளவுதான். சோ இதுக்கு ஆன்சர் 2/81, இதுக்கு ஆன்சர் 64/3 முடிஞ்சு. ஓகே, இப்ப வேற ஒரு क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க. 2 square into 3 cube into 4 power 4 அப்படிங்கிறது ஒரு நம்பர், 2 cube into 3 square into 4 power 5 into 5 இன்னொரு நம்பர், 2 power 4 into 3 into 4 power 6 into 5 square into 7 square இன்னொரு நம்பர். மொத்தம் 3 நம்பர். இப்படி 3 நம்பர் கொடுத்துட்டு HCF மீபோவா என்ன, LCM மீசிமா என்னன்னு கேட்பாங்க. ஓகே, நான் முழுக்க ஷார்ட்கட் மட்டும் ஒரு क्वेश्चन ஈஸியா அப்ரோச் பண்றது மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ HCF மீபோவானா அந்த நம்பர் எல்லாத்துலயுமே இருக்கணும், ஆனா சின்ன நம்பரா பார்த்து போடணும். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, அந்த போர்டை காட்டுறேன் பாருங்க. 2 எல்லாத்துலயுமே இருக்கு, அது சின்னது என்ன 2 ஸ்கொயர் போட்டுருங்க. 3 எல்லாத்துலயுமே இருக்கு, சின்னது என்ன 3. 4 எல்லாத்துலயுமே இருக்கு, சின்னது 4 power 4. 5 எல்லாத்துலயுமே இருக்கா, 2 இடத்துல இருக்கும் ஆனா இதுல இல்ல, 7 இங்க மட்டும் இருக்கு, விட்டுருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப HCF மீபோனா ஒரு நம்பர் எல்லா இடத்துலயுமே இருக்கணும், அதுல சின்ன நம்பரா பார்த்து போடுங்க, முடிஞ்சு, ஈஸி தான். அப்ப LCM மீசிமா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அதுல பெரிய நம்பரா பார்த்து போடணும். இப்ப 2 இருக்கா, இருக்கு, பெருசு என்ன 2 power 4 போட்டுருங்க. நெக்ஸ்ட் 3 இருக்கா, இருக்கு, பெருசு என்ன 3 cube. 4 இருக்கா, இருக்கு, பெருசு 4 power 6. 5 இருக்கா, இருக்கு, பெருசு 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயரையும் போடணும். இதுதான் HCF மீபோவா LCM மீசிமா. காமனா இருக்கிற சின்ன நம்பர், ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அதுல பெரிய நம்பர், அதை இங்க போடணும், அந்த காமனா இருக்கிற சின்ன நம்பர் இங்க போடணும். ஓகே, சோ இது ஒரு क्वेश्चन நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க. அதாவது இரு எண்களின் மீபோவா 100, மீசிமா 1200, ஒரு எண் 400 எண்ணில் மற்றொரு எண் என்ன? HCF of two numbers is 100, LCM of two numbers is 1200, one number is 400, what is the other number? இந்த மாதிரி கேள்வி எப்படி அடிக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்மள்ட்ட 2 நம்பர் இருக்கு, கரெக்டா? அந்த 2 நம்பரையும் பெருக்கினா ஒரு ஆன்சரும், அதுக்கான HCF LCM பெருக்கினா ஒரு ஆன்சரும் எப்பவுமே ஈக்குவலாவே இருக்குங்க. இது 2 பெருக்கினா ஒரு ஆன்சரும், அது 2 பெருக்கினா ஒரு ஆன்சரும் ஈக்குவல். இப்ப அப்படியே குத்துக்க சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வந்துடும். இப்ப ஒரு நம்பர் 400 கொடுத்துட்டாங்க, போடுங்க. இன்னொரு நம்பர் தெரியல, அதானே கேட்கறாங்க, அதை மீனே வச்சுக்கோங்க. HCF என்ன இருக்கு 100 இருக்கு, LCM எனக்கு 1200 இருக்கு. ஓகே, அப்படியே அங்க எழுதுறேன். இப்ப எனக்கு B தானே வேணும், அப்ப இந்த 400 கீழே வந்துடும். ஓகேவா, 400 கீழே வந்துடும். அப்ப 100 into 1200/400 டபுள் சைடு எடுத்துருங்க. 4 அடிச்சு விட்டீங்கன்னா 300. சோ Bங்கிறது 300. அப்ப இதுதான் அனதர் நம்பர், முடிஞ்சு.
ரெண்டு நம்பர் பெருக்காத ஆன்சர் அதுக்கான HCF பெருக்காத ஆன்சர் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அடிச்சிருங்க. இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க. Ratio of the three numbers is 5:7:8. HCF of the three numbers is 12. What is the three numbers அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மூன்று எண்களுக்கான விகிதம் 5:7:8. அதோட மீப்போவா 12. அப்ப அந்த மூன்று எண்களையுமே காண்க அப்படின்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க மூணு நம்பர் ரேஷியோவா 5:7:8 கொடுத்துட்டு HCF 12 கொடுத்தாங்க. அந்த HCF என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தினா அதுதான் பொது வகுத்தி. அப்ப அந்த நம்பர் எல்லா நம்பர்லயுமே பொதுவா இருக்கும்னு அர்த்தம். அப்ப இந்த HCF 12 கொடுத்தாங்கன்னா இந்த 12 வந்து எல்லாத்துலயுமே காமனா இருக்கும், எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கும்னு அர்த்தம். அப்ப இந்த 12 எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கும்னு அர்த்தம். சோ 12 கொண்டு போய் அப்படியே மல்டிபிள் பண்ணிருக்க முடிஞ்சு. ஓகே, பெருக்குனீங்கன்னா 5 12 60, 7 12 84, 8 12 96. இதுதான் அந்த 3 நம்பர்ஸ். அதாவது HCF அங்க கொண்டு போய் பெருக்கணும் உங்களை மனப்பாடம் பண்ண சொல்லல. அந்த HCF ஏன் அங்க கொண்டு போய் பெருக்கிறோம்? ஏன்னா அது எல்லாத்துலயுமே பொதுவா இருக்குங்கிறனால, பொது வகுத்தியா அது இருக்குங்கிறனால நான் அதை கொண்டு போய் பெருக்கிறேன். முடிஞ்சா இந்த மாதிரி கேள்வி அடிச்சிருவீங்களா? இப்போ வாங்க அப்படியே அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓகே, போன क्वेश्चनல HCF கொடுத்தோம். இப்போ இந்த क्वेश्चनல LCM. Ratio of the two numbers is 4:5. LCM of the two numbers is 100. Then what is the two numbers? இது எண்களுக்கான விகிதம் 4:5. அவற்றின் மீசிமா 100 என்று அந்த இரண்டு எண்களையும் காண்க. HCF தான் அதை கொண்டு போய் அப்படியே பெருக்க சொன்னேன். ஏன்னா அது எப்படி இருக்கும்? பொதுவா இருக்குங்கிறனால, பொது வகுத்தியா இருக்குங்கிறனால. இது இந்த ரெண்டுக்குமான பொது மடங்கா இருக்கும், காமன் மல்டிபிளா இருக்கும். அப்ப இது ரெண்டுக்கும் பொது மடங்கு தானே இது. அப்ப இந்த ரெண்டையும் பெருக்கனா 20. அப்ப இந்த 20 எக்ஸோட வேல்யூ தான் 100. அப்ப எக்ஸோட வேல்யூ 5 கிடைக்கும். அப்படியே 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 4 5 20 5 5 25 முடிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. HCF பொது வகுத்தியா இருக்கிறனால அதை கொண்டு போய் அங்க பெருக்கினேன். இது ரெண்டுக்கும் பொது மடங்கா இருக்கிறனால இந்த ரெண்டையும் பெருக்கினாலே இது கிடைக்கும்னு அர்த்தம். அப்ப 20x தான் 100. அப்ப x 5 மல்டிபிள் பண்ணா 20 25 அவ்வளவுதான். சோ இந்த வீடியோல HCF and LCM இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்படியே ஒரு டாபிக்கா ஷார்ட்கட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு தனி பேக்கேஜா கவர் பண்ணி தரேன். ஓகே, சேம் டைம் SIPC நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடண்ட்ஸ் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.